பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களின் சார்பாகவும், நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களின் சார்பாகவும், நம்முடைய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு டில்லி பாபா அவர்களின் சார்பாகவும், நம்முடைய திருப்பதி மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் திரு கோதரன் அவர்களின் சார்பாகவும், மற்றும் மாவட்டம், ஒன்றியம், நகரம் மற்றும் கிளை நிர்வாகிகள் சார்பாகவும் என் மூச்சு கலந்த தமிழ் வணக்கங்கள். இங்கே ஒரு சில மாற்றுக் கட்சிகளை போன்று வெறும் அரசியலுக்காகவும் ஓட்டிற்காகவும் மட்டுமே நம்முடைய கொள்கைகளை நாம் ஏற்கவில்லை. நம்முடைய தளபதி அவர்கள் வார்த்தைக்கிணங்க, நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லுக்கிணங்க நம் ஒவ்வொரு கொள்கை தலைவர் நாம் ஏற்றுள்ளோம். அதில் சமூக நீதிக்காக அண்ணல் அம்பேத்கரும், பகுத்தறிவு புகுத்திய பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களும், கல்விக்கு கண் திருந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களும், வீரத்திற்கு பேர் போன வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களும், சுதந்திர போராட்ட தியாகி அம்மை திருமதி அஞ்சலி அவர்களும் நம்முடைய கொள்கை தலைவர்களாக நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்றுள்ளனர். இதில் எனக்கு தந்தை பெரியார் கூறிய ஒரு வார்த்தை தான் நினைவூட்டுகிறது. அதில் சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மதவாதி, சிந்திக்க தெரியாதவன் மிருகம் மற்றும் சிந்திக்க பயப்படுகிறவன் குவை என்பர். அந்த வார்த்தைக்கு ஏற்ப அதன் அடிப்படையில் நமக்கு இன்னும் ஓராண்டு காலம்தான் உள்ளது. அந்த ஓராண்டு காலத்தில் மக்களாகிய நாம் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு முக்கிய அங்கமே நாம் இடும் அந்த ஒரு புரட்சியான ஓட்டு மட்டும்தான். அந்த ஒரு புரட்சி போட்டு நம்முடைய தமிழ் மக்களை நம்பி தன்னுடைய சொந்த பயணமான சினிமா துறையை விட்டு, தன்னுடைய ஒரு உச்சகட்ட நடிகர் தன்னுடைய மொத்த ஊதியத்தை விட்டு அரசியலில் வந்து ஈடுபட்டுள்ளார். அது முழுக்க முழுக்க எந்த ஒரு லாப எதிர்பார்ப்பும், எந்த ஒரு லாப நோக்கத்திலும் தளபதி அவர்கள் வரவில்லை. கண்டிப்பாக நிச்சயமாக அவர் வரவில்லை. அவருடைய ஒரு முக்கிய இலக்கு நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்று. அந்த தமிழ் மக்களாகிய நாம் நம்முடைய ஒரு புரட்சியை நம் தளபதி அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் நம் தளபதி அவர்களுக்கு நம்முடைய ஒட்டுமொத்த ஆதரவும் நம் தளபதி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு ஆகச்சிறந்த வெற்றியை நம் தளபதி அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும். இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் எங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு டில்லி பாபா அவர்களும் அவரை பின்பற்றிய நாங்களும் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய திருத்தணி தொகுதியில். இதற்கு ஒரு முக்கிய அங்கமாக இன்று நடந்த ஒரு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணன் திரு டில்லி பாபா அவர்கள் அங்கு வந்த 12 ஒன்றிய செயலாளர்களுக்கும் மற்றும்